GKR 3D CAD ட்ரைனிங் சென்டர். நம்ம வந்து இப்போ ஃபைல்லாம் வந்து எப்படி சேவஸ் பண்ணுறது அப்படி இல்லைனா சேவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபைலை வந்து ஃபஸ்ட் வந்து எப்படி சேவ் பண்ணலாம், அதுக்கப்புறம் எப்படி சேவஸ் பண்ணலாம் அப்படின்றதுலாம் பார்க்கலாம். இப்போ இந்த ஃபைலை வந்து நான் சேவ் பண்ண போகிறேன். ஃபைல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போ நான் வந்து இது ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கிறதுனால இது எதுவும் கேட்கல. இப்போ நான் ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். பார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ சின்னதாக எதனா ஒரு சர்க்கிள் மட்டும் போட்டுக்கிறேன். இங்கே ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதை வந்து ஒரு டைமென்ஷன் பண்ணிடலாம் 100. ஸோ இப்போ இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். 10 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை வந்து நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ ஃபைலில் போய்ட்டு இந்த இடத்துல சேவ் இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் Ctrl S அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இங்கேயும் வந்து சேவ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை ஒரு வாட்டி சேவ் கொடுத்த உடனே லொக்கேஷன் கேட்கும், எந்த இடத்துல வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எந்த நேமில் வந்து உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து இங்கே ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு 01 அப்படின்னு போடுறேன். ஸோ இப்போ இது வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சேவஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த நேம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் போல்டு அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதே நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேவஸ் பண்ணலாம். ஃபைல் சேவஸ், உங்களுக்கு என்ன நேமில் வேணுமோ சேவஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல போல்ட் அப்படின்னு போட்டு 01 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ போல்ட்டு 01 அப்படின்ற பேரில் இது சேவ் ஆகும். இப்போ வந்து இது சேவ் ஆகிடுச்சு. போல்ட் 01 நேம் வந்து மாறிடுச்சு. இப்போ இதே வந்து எப்படி வந்து ஃபைல் சேவஸில் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். நீங்கள் வந்து இப்போ இது ஐஜிஎஸ்ஸாக சேவ் பண்ணிக்கலாம். ஐஜிஎஸ்ஸு, ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் எஸ்டிஎல்லு, அதுக்கப்புறம் வந்து பேராசாலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பேராசாலிட். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த ஃபார்மெட்டில் வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுக்காக வந்து இந்த மாதிரி ஃபார்மெட்டில் நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு காமனான ஃபார்மெட்ஸ், எல்லாருக்கும் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஐஜிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ் வந்து எல்லா இடத்துலையும் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, இன்னொரு இடத்துல போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஐஜிஎஸ் போட்டு அதை வந்து நீங்கள் வேறு இடத்துல ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே நிறைய ஃபார்மெட்ஸ் இருக்குது. ஐஜிஎஸ் இருக்குது, ஸ்டெப் இருக்குது, எஸ்டிஎல் இருக்குது. எஸ்டிஎல் ஃபைல் எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து நிறைய 3D பிரிண்டிங் வந்து பண்ணுறோம். ஸோ அந்த 3D பிரிண்டிங்க்கு இன்புட் பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிஎல் ஃபைல் தான். ஸோ அதனால் அதையும் பண்ணிக்கலாம். அதுமாதிரி நிறையா ஃபார்மெட்ஸ் இருக்குது. இப்போ ஜேபிஜி இமேஜ் கூட இதில் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ நான் இப்போ இதை கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இது இந்த மாதிரி தான் வந்து நம்ம சேவஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இந்த கிளாஸ் இதோட முடிச்சிக்கலாம்.